வந்து காவேரி கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த மாரி எவ்வளோ பெரிய விஷயம் நீ பண்ணியிருக்க வெண்ணிலா. ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வெண்ணிலா வந்து நீ வந்து சத்தியம் பண்ணதால தான் இதெல்லாம் நான் பண்ணேன். நீ சத்தியத்தை நிறைவேற்றுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து காவேரி மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஆனால் காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜயை மீட் பண்ணாமல் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாங்க. இதனால் விஜய் குழப்பமடைகிறாரு. இந்த சூழ்நிலை விஜய் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. காவேரி எல்லா இடத்துலையும் தேடுறாரு, காணோம். காவேரி எங்கே தான் போனா, ஏன் வந்து என்னை அவாய்ட் பண்ணுறா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு விஜய் குழப்பம் அடைகிறாரு. இந்த சூழ்நிலை விஜய் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத பார்த்து மனசு கேட்காம அங்கே வராங்க வெண்ணிலா. என்ன பிரச்சனை விஜய் அப்படின்றாங்க. காவேரி நான் எங்கேயும் தேடிட்டேன், காணவே காணோம், எனக்கு ஒன்றுமே புரியல. காவேரி ஏன் என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகிறா, எனக்கு ஒன்றுமே புரியல வெண்ணிலா, ஒரே டென்ஷனாக இருக்குது, என்னால் இதை தாங்கிக்க முடியாது. காவேரி எங்கே போனான்னு ரொம்ப பயமாக இருக்குது. காவேரி இப்போ என்ன நிலைமையில் இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து விஜய் வந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, எனக்கு காவேரி சொன்னா கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, நீயே பார்வையில்லை, கர்ப்பமாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கலாமா, கேர்லெஸ்ஸாக இருக்கா, இவளே ஏதாவது ஒன்றா போய் மாட்டிக்கிறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவளை காணாமல் ரொம்ப டென்ஷனாக இருக்குது, நீயே சொல்லு, இந்த டைமில் இப்படிலாம் பண்ணாமா அப்படின்னோடனே அப்படியே அமைதியாக இருக்காங்க. சரி இப்போ எங்கே போகிற விஜய் அப்படின்னோடனே, நான் காவேரி தேடி போகிறேன், அதுக்காக நான் வீட்டில் உட்காந்துருக்க முடியுமா, காவேரி எங்கே போயிருக்கான்னு தெரியாமல் அவங்க வீட்லேயும் டேரெக்டாக என்னால் கேட்க முடியல, அதனால் இன்டெரக்டாக எவ்வளோ கேட்டு பார்த்தேன், எதுவும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பற்றி. காவேரி இன்னும் வீட்டில் சொல்லாமல் இருக்கா, அதுதான் இவ்வளோ ப்ராப்ளம் வெண்ணிலா அப்படி சொன்னோன்னே, வீட்டில் சொன்னால் என்ன நடக்கும், வீட்டில் சொன்னால் என்ன நடக்கும், கொஞ்ச நாள் பிரச்சனை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நானும் காவேரி நிம்மதியாக வாழ்னால. இல்லை விஜய், வீட்லேயே நினச்சாலும் சரி, யார் நினச்சாலும் சரி, நீயும் காவேரி வாழ முடியாது அப்படின்னு ஒன்றா சேர்ந்து அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிற, நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, காவேரி முழுசாக உன்னை எனக்கு விட்டு கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் எப்படி உன் கூட சேர்ந்து வாழ்வா அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆயிரு. நீ என்ன சொல்கிற, என்ன உளர்ற வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உண்மையாக தான் சொல்கிறேன், என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து வெண்ணிலா சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. எவ்வளோ தைரியமாக இருந்தால் என்னை வச்சு ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிப்பீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் முடிவெடுக்க நீங்கள் யார் என்னோட பிரச்சனையில், எப்படி நீங்கள் என்னை வச்சு முடிவெடுப்பீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நீங்கள் உங்கள் விஷயத்தை முடிவெடுப்பேன், நான் யார் கூட வாழணும்னு நான் தான் டிசைட் பண்ணணும், நீங்கள் ரெண்டு பேரும் என் வாழ்க்கையை டிசைட் பண்ண முடியாது, நான் யார் கூட வாழணும்னு காவேரி எப்படி டிசைட் பண்ண முடியும், உனக்கு எப்படி சத்தியம் பண்ண முடியும், நீ எப்படி அந்த சத்தியத்தை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு வந்து பெல்லாம் வந்து, என்ன விஜய் இப்படிலாம் பேசுகிற, நீயே சொல்லு, காவேரி தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இணைஞ்சலா இருக்கா, அவளே விட்டு கொடுத்துட்டா, அப்புறம் என்ன நம்ம சேர்கிறதுக்கு, இங்கே பார் வெண்ணிலா, இந்த மாதிரிலாம் பேசினேன், அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன், காவேரி விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவள் விட்டு கொடுத்தாலும் அது வந்து செல்லவே செல்லாது, நான் நினைக்கணும், என் மனசில் யார் இருக்கான்னு நான் தான் சொல்ல முடியும், உங்கள் இஷ்டத்துக்கு நான் வாழ முடியாது, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டா நான் வாழ முடியுமா, நான் வெளியே வராமல் உள்ளவே இருந்திருப்பேன், எனக்கு காவேரி தான் எல்லாமே, அவள் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சால் நான் சத்தியமாக வெளியவே வந்திருக்க மாட்டேன், அப்படியே ஜெயிலில் இருந்தாலும் இருந்திருப்பேனே தவிர இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நான் சம்மதம் தெரிவிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, நீ வந்து என்ன வேணாலும் பண்ணுவியா, என்னை ஜெயிலே வச்சுடுவேன், அப்போது காவேரி வந்து இதுக்கு ஒத்துக்கலனா அப்படி தானே, நான் அப்படிலாம் சொல்லலை விஜய், அவகிட்ட அவளே தான் இப்படி சொன்னா, அவள் சொல்லுவா, அவளுக்கு மூலன்றதே கிடையவே கிடையாது, எப்போவுமே இப்படி தான் ஏடா கூடமாக ஏதாவது பண்ணுவா, ஆனால் அதுக்காக அதை யூஸ் பண்ணி நீ வந்து காய் நகர்த்துவல அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் விஜய் இப்படிலாம் என்ன பேசுகிறேன், நான் ஒன்றும் அவ்வளோ மோசமான பொண்ணு இல்லை, எல்லார் வாழ்க்கை சீரழிக்க எப்படி நீ இப்படிலாம் யோசிக்கிற, ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்கா, அவள் பாவம் தன்னோட வீட்டுக்காரரை வந்து காப்பாற்றுறதுக்காக அவ்வளோ போராடி இருக்கா, அவளோட சுச்சுவேஷனை நீ யூஸ் பண்ணி உன்னோட விஷயத்தை நீ செஞ்சுக்க பார்க்குற, இல்லை என்ன பொண்ணு வெண்ணிலா நீ அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு விஜய், ஏன் விஜய் இப்படிலாம் பேசுகிற, வேறு என்ன பேசுகிறது, எப்படி உன்னால் இப்படிலாம் யோசிக்க முடியுது, ஒரு பொண்ணு பாவம் அவ்வளோ கஷ்டப்படுறாளே, வயிற்றில் குழந்தையோட, அவளுக்கு உதவி செய்யலைனாலும் நீ பரவாயில்ல, ஆனால் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெண்ணிலா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா.